32 மருந்துகள் தரமற்றவைன்னு மத்திய அரசின் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்தியாவில் பல்வேறு மருந்து நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட 32 மருந்துகள் தரமற்றவை என மத்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை நடத்திய சோதனையில உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவலை மத்திய சுகாதார அமைச்சக அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். ஒவ்வொரு மாதமும் வழக்கமான ஆய்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தரமற்ற மற்றும் போலியான மருந்துகளின் பட்டியலை மத்திய மருந்துகள் தரநிலை கட்டுப்பாட்டு அமைப்பு அதன் இணையதளத்தில் வெளியிடுகிறது. அதன்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான சோதனையில மத்திய மருந்து ஆய்வகங்கள் 32 மருந்துகளை தரமற்றவை என கண்டறிஞ்சிருக்கு. இதே போல மாநில மருந்து சோதனை ஆய்வகங்கள் 62 மாதிரிகளை அதே பிரிவுல கண்டறிந்துள்ளதா ஒரு அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. ஒரு மருந்து மாதிரி தரமற்றது என அறிவிக்கப்படுவதற்கு அது ஒரு குறிப்பிட்ட தர அளவுகோல்களை ஏதேனும் ஒன்றில் தோல்வியடைந்து இருக்க வேண்டும். இருந்தாலும் அதிகாரிகள் இது குறித்து விளக்கம் அளிக்கையில் இந்த ஆய்வு முடிவுகள் குறிப்பிட்ட மருந்து தொகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் சந்தையில் கிடைக்கும் மற்ற மருந்துகளுக்கு குறித்து எந்த கவலையும் தேவையில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். ஆகஸ்ட் மாத சோதனையில பீகார் மாநிலத்தில் 3 மருந்து மாதிரிகள் போலியானவை என அடையாளம் காணப்பட்டு இருக்கு. இந்த மருந்துகள் அங்கீகரிக்கப்படாத உற்பத்தியாளர்களால் வேறு ஒரு நிறுவனத்தில் பிராண்ட் பெயரை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விதிமுறைகளின்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தரமற்ற மற்றும் போலி மருந்துகளை அடையாளம் காணும் இந்த நடவடிக்கை மாநில ஒழுங்குமுறை அதிகாரிகளுடன் இணைந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. இதன் மூலம் தரமற்ற மருந்துகள் சந்தையில் இருந்து உடனடியாக அகற்றப்படுவது உறுதி செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.